ஆஸ்ட்ரோ டிவி அனுஷியனர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு பராப வருடம் ஆடி மாதம் 17ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஜூலை 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்குள்ள ராகு, 2ஆம் இடத்திலே சனி, 4ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் இடத்துல சூரியன், புதன், 6ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல சுக்கிரன், கேது சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, ஜூலை 4ஆம் தேதி பாருங்க, ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் கேதுவோட சேர்ந்து சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஜூலை 7ஆம் தேதி புதன் வக்கரகதியில ராசிக்கு 5ஆம் இடத்துல ஆட்சி நிலையில் அமர இருக்கிறார். ஜூலை 16ஆம் தேதி சூரியன் 6ஆம் இடத்துல வலுவோடு அமர இருக்கிறார். ஜூலை 26ஆம் தேதி சனி பகவான் உங்க ராசிக்கு அதிபதி வக்கரநிலை பெறுகிறார். இதுதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்ப கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசிக்கு அதிபதி சனி பகவான் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். அந்த 2ஆம் இடத்தை குரு பகவானும் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறார். உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான் குரு பகவான் வீட்டில் இருந்து அந்த குரு பகவான் உச்ச பலத்தில் இருக்கிறார். அப்ப உங்க ராசிக்கு அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்குடையவன் பலமா இருக்கிறார். அப்ப கும்பராசிக்காரர்களுக்கு பாருங்க, உடல் ரீதியா எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல மன அழுத்தங்கள்லாம் இனிமேல் குறையுங்க. ரொம்ப பாருங்க அமைதியா, ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கும்பராசிக்காரர்களுக்கு உங்க ராசிக்கு அதிபதி அமர்ந்த வீட்டுக்குடையவன் பலம் பெறுவது. அப்ப எதையும் வெல்ல முடியும், எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிக்க முடியும். அதே போல் உங்களுக்கு கௌரவ பதவி தேடி வரும், உயர் பதவிகள் தேடி வரும். அதே போல் முக்கியமாக பணப்புழக்கம் அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதியே குரு வீட்டில் இருந்து அந்த குரு பகவான் பலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு மறைமுக வருமானங்கள் வரும். இதெல்லாம் சொல்ல முடியும். அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு தற்போது பாதசனி காலம். குரு பகவான் பாருங்க உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். சனி 2ஆம் இடத்துல பாதசனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ராசிக்குள்ள ராகு போயிட்டு இருக்கிறார். அதே போல கேது 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். இந்த ராசிக்குள்ள ராகு பயணம் செய்வது பாருங்க நிறைய பேருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும், மன குழப்பத்தை கொடுக்கும். அதுவும் இப்ப பாருங்க ராகு தன்னோட சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்துல பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ சதய நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் ரொம்ப விழிப்பாக இருக்கணுங்க. இந்த மாதம் முக்கியமாக சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாதத்தில் யார்கிட்டையும் ஏமாறாமல் இருக்கணும். பாருங்கள், சதய நட்சத்திரத்தில் தான் இப்போ ராகு போகிறாரு. அப்போ சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ஏமாற்றம் வரும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த மாதம் விழிப்பாக இருக்கணும். அதே போல் 7ஆம் இடத்துல கேது இருக்கிறார். நிறைய பேருக்கு வெளிநாடு தடை, திருமண தடை இதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுங்க 7ஆம் இடத்துல கூடிய கேது பகவான். பாருங்க, கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. செவ்வாய் கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி, 10ஆம் அதிபதி, 10ஆம் இடத்தையே பார்க்குறாரு. அப்போ உத்தியோக ரீதியாக ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. அதே போல் குடும்பத்தில் சுபகாரியம், சுப செலவு, கோயிலுக்கு வேண்டுதல் தான் செய்யறது, பெரிய பெரிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறது, இது போன்ற அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் குழந்தை இருக்கக்கூடிய யுகத்தெல்லாம் கொடுக்கும். இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு குழந்தை இருக்கக்கூடிய யுகம் உண்டாகும் அப்படின்லாம் சொல்லலாம். ஏன் அப்படின்னா 10ஆம் இடம் கர்ப்பஸ்தானம். அப்போ 10ஆம் இடத்தையே 10ஆம் அதிபதி பார்க்குறாரு. குரு பகவானும் 10ஆம் இடத்தை பார்த்துட்டு தான் இருக்கிறார். அப்போ புது வேலை, புதிய தொழில் வாய்ப்புகள், வியாபாரத்தில் யோகம், அதிர்ஷ்டம் இதெல்லாம் கும்பராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த மாதம் சூரியன் பாருங்க 5ஆம் இடத்துல இருக்கிறார். 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருந்தால் நினைத்தவரை கைப்பிடிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரணம் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் 2 பேரும் சேர்ந்து 5ஆம் இடத்துல இருக்காங்க. நல்ல புத்தி கூர்மை இருக்கும், நல்ல ஒரு தெளிவு இருக்கும், எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியா இருக்கும் அப்படின்லாம் சொல்லலாம் இந்த மாதம். இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ள ராகு போகுது, குழப்பம் இருக்கும். ஆனால் இந்த மாதம் 5ஆம் இடம் பலம் பெறுவதனால ஒரு புத்தி தெளிவு, எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் கொடுக்கும். கும்பராசியில் பிறந்த அவுட்ட நட்சத்திரக்காரர்கள், போர்ட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு, சதய நட்சத்திரக்காரர்களுக்கு 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் ஒரு சில குழப்பங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் குரு மறைவாக இருக்கிறார். குரு 6ஆம் இடத்துல மறைவாக இருந்தாலும் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்குறாருங்க குரு பகவான். உங்கள் ராசிக்கு 2 பக்கமும் பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு முழு பாதுகாப்பு உண்டு.
அப்போ உங்களுக்கு பெரிய சிரமங்கள் எதுவும் வராது. குரு பகவான் ராசிக்கு 2 பக்கத்தையும் பார்க்கறதுனால பெரிய கடன் பிரச்சனை, பெரிய தொழில் ரீதியாக பிரச்சனை, மன அழுத்தம் இதெல்லாம் உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் ராசிக்கு 2 பக்கம் பார்க்கறது உங்களுக்கு ஒரு பாருங்கள் ஒரு பாதுகாப்பை கொடுக்கும், ஒரு நல்ல ஒரு நிலையை தரும், கௌரவ பதவியை தரும், வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும், வெளிநாடு வாய்ப்புகளை கொடுக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால முக்கியமாக வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் உண்டு. வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த நிரந்தரமாக தங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்குங்க. இந்த குரு 12ஆம் இடத்தை செலவு ஸ்தானத்தை பார்க்கறதுனால சுப செலவுகள் தேடி வரும். ஒரு வீடு கட்டுறது, ஒரு இடம் வாங்குறது, இது போன்ற சுப செலவுகளை நீங்கள் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருடத்திற்கு உங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு சுப செலவுகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கார் வாங்கிறது, ஒரு வண்டி வாகனம் வாங்கிறது, ஒரு வீடு கட்டுறது, போர் போடுறது, இது போன்ற அதிர்ஷ்டங்கள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். சொத்து வகையில் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால. முக்கியமாக பாருங்கள், சொந்த ஊரை விட்டு வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலத்தில் போய் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் குரு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால. அதே போல் சூரியன் பாருங்கள் 5ஆம் இடத்துல இருக்கிறார். அதே சூரியன் 6ஆம் இடத்துக்கும் போவார். இப்போ சூரியன் 5ஆம் இடத்துல இருப்பது சிறப்பு தான். அடுத்தது பாருங்கள், ஜூலை 16 தேதிக்கு அப்புறம் 6ஆம் இடத்துக்கு போவார். சூரியன் 6ஆம் இடத்துல இருப்பது ரொம்ப சிறப்பு. ஏன் அப்படின்னா சூரியனுக்கு 6ஆம் இடம் என்றைக்கும் ஒரு வலுவான இடம். சூரியன் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு எதிரி தொல்லை இருக்காது. வியாபாரம், சொந்த தொழில் அதிர்ஷ்டமாக இருக்கும். எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். புதிய முயற்சிகள் கைகூடும். அதனால் இந்த மாதம் சூரியன் 6ஆம் இடத்துல இருப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் முக்கியமாக சுக்கிரன் பாருங்கள் இந்த மாதம் கேதுவோடு இருக்கிறார். சுக்கிரன் வீட்டில் யார் இருக்கிறார் அப்படின்னா செவ்வாய் இருக்கிறார். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஆபத்துகளை, அவங்களுக்கு ஏதாவது திடீர் செலவுகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஒரு வண்டி வாகனம் வச்சுருக்கீங்க அப்படின்னா பாருங்கள் உங்களுக்கு சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கும். அதே போல் பாருங்கள் 10ஆம் அதிபதி அமர்ந்த வீட்டுக்குடையவன் கேதுவோட போகிறார் அப்படிங்கும்போது தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ளக்கூடாது. அதே போல் ஆபரண விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்கும். கும்பராசி பெண்கள் ஆபரண விஷயத்தில் விழிப்பாக இருக்கணும் இந்த மாதம். அதே போல் விலை உயர்ந்த பொருட்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப விழிப்பாக வச்சுருக்கணும். செல்ஃபோனு, ஒரு லேப்டாப்பு, வீட்டில் அழகு சாதன பொருட்கள் இதெல்லாம் பாருங்கள் ஏதாவது பழுதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு. ரொம்ப விழிப்பாக கையாளணும். அதே போல் 10ஆம் அதிபதி அந்த வீட்டுக்குடிவன் கேதுவை நோக்கி போகிறார். மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க, கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்க, சட்டம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்குலாம் நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். முக்கியமாக தெய்வீகம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சுக்கிரன் பாருங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு 4க்கும் 9க்கும் அதிபதிங்க. தாய் தந்தையர் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் கவனம் தேவை கும்பராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா 4க்கும் 9க்கும் அதிபதியான சுக்கிரன் கேதுவோட இந்த மாதம் ஜூலை 10 to 13 இந்த நாட்களில் ரொம்ப நெருக்கமாக இருப்பார். அப்போ இந்த மாதம் கும்பராசிக்காரர்கள் தாய் தந்தையர் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும். ஒரு பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். புதுசாக ஏதாவது இடம் வாங்க போகிறீங்க, ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது வில்லங்க இருக்கான்னு பார்த்து செய்யணும், அவ்வளோதான். அதே போல் ஒரு வீட்டையோ ஒரு இடத்தையோ அடமானம் வைத்து ஏதாவது லோன் எடுக்கணும் அப்படின்னா அந்த மாதம் சிறப்பாக பாருங்கள் அந்த வேலை முடியும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த 4க்கும் 9க்கும் அதிபதியான சுக்கிரன் கேதுவோட நெருக்கமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது லோன் வாங்கிறது, அதே போல் ஆரோக்கியத்தில் பாருங்கள் தாய் தந்தையர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனை கொடுக்கறது இது மாதிரி கொடுக்கும். ஏதாவது சுபகாரியங்கள் பண்ணணும் அப்படின்னா அந்த ஜூலை 10 to 13 இந்த நாட்களை தவிர்க்கலாங்க கும்பராசிக்காரர்கள். அதே போல் ஏதாவது உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னா அந்த ஜூலை 10 to 13 இந்த நாட்களில் உயர்கல்விக்காக அப்ளை செய்வதை தவிர்க்கலாம். பெருசாக முதலீடு போட போகிறீங்க அப்படின்னா ஜூலை 10 to 13 இந்த நாட்களில் தவிர்க்கணும். முதலீடு சார்ந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. அதே போல் இந்த ஜூலை 10 to 13 இந்த நாட்களில் வண்டி வாகனத்தில் செல்வதையும் கொஞ்சம் தவிர்க்கலாம், இல்லைன்னா விழிப்போடு செல்வது நல்லது. மொத்தத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுடைய உச்சமாக இருக்கிறார். எதையும் வெல்ல முடியும். ஆரோக்கியத்தில் அதே போல் மன ரீதியாக பாருங்கள் இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கும். இந்த மாதம் 5ஆம் இடமும் பலமாக இருக்குது. எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும்.
இந்த ராசிக்குள்ள ராகு போகிறதுனால கொஞ்சம் கும்பராசியில் பிறந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த மாதம் விழிப்பாக இருக்கணும். கொஞ்சம் குழப்பம் இருக்கிற மாதிரி தெரியும். சின்ன சின்ன ஏமாற்றங்கள் வரும், விழிப்பாக இருக்கணுங்க. சதய நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த ஜூலை மாதத்தில். அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை 18, 19, 20 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும் போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை 4, 5, ஜூலை 9, 10, ஜூலை 15, 16, 17, 18, ஜூலை 25, 26, 27, 28 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் கும்பராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.